இருக்கும். அழகாகவே சரி. மேலும் பாருங்க வில்லோடு வரசோடு வெங்கல பம்பையோடு வில்லு படம் ஏன் வைக்க மாட்டாங்களாங்க கேட்டாங்க. அங்க வைக்க போய் வச்சிருக்காங்க சொடலைக்கு. வில்லு பண்ண யார் படிச்சிருப்பா? அதான் நாலுமாவடி வசந்தி வில்லிசை கொண்டுருக்காமா மதியம் அவனுக்கு சொல்லுவாங்க. அதனால ஏய் வசந்தி வில்லு படம் நடந்துச்சு. அம்மா வசந்தி அண்ணா விளையாடணும். இல்ல உங்க பரம்பரையே பாட்டுக்கார பரம்பரை. சரி நீங்க யாரும் படிச்சா சரி. அப்படியே நான் போனாலும் சரி அண்ணே என்ன நான் மட்டும் போக முடியுமா? முடியாது. கொடாடிக்கு நம்ம அண்ணன் ஜெயமுருகனே இருக்கணும். சரி ஒடுக்கடிக்கு முத்துவேல் இருக்கணும். சரி பக்கவாட்டுக்கு நம்ம முருகானந்தன் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். அப்படி எல்லாம் மொத்தமா போய் படிச்சாதான் சரி அழகா இருக்கும். போனா மொத்தமா தான் கூட்டிட்டு போவேன். நிறைய சேர்த்து ஆள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் பாப்பா என் தம்பி நாங்கள் 3 பேரும் போகிறோம். அண்ணன் கூட முடிப்போம். அவர் கேட்டான் அவரை வச்சு இவன் சமாளிக்க முடியாது. பெரிய கஷ்டம். என்னால மட்டும்தான் முடியும். என்னால மட்டும்தான் முடியும். அப்போ வருங்க கைலாசம் வில்லுப்பாட்டு யார் படிச்சாங்க பாருங்க. யாரம்மா? அழகாக முருகப்பெருமான் வளம் இருக்கு. சரி கணபதி உடம்பு இருக்கு. அம்மா நந்தி தேவன் நாரதர் தெய்வாட்கள் என்று சரி அருமையாகவே புகழ் எடுத்து பாடினார். வீரரான பாரத்தோடு மலை போய் படப்பை ஏற்றி இந்த மாயாண்டி சிவசுடலைக்கு சூலாடு ஒருவரன் சூலப்பட்டி ஒருவரன் பாலாடு ஒருவரன் பால்பட்டி ஒருவரன் கருஞ்சேவல் செஞ்சேவல் என்று மிக விதமாக வரி கொடுத்தார்கள். சபாஷ் பரங்கட்டி வர கொடுத்தார்கள் மாயாண்டி சுடலை. ஆக எப்படி வரீங்க அம்மா கிட்டா பன்றி கோழி சொல்லி சரி பரனுக்கு மேல பரங்க அட்டிக்கு வச்சு வழி கொடுத்தாங்க. சபாஷ் கோழிலே சுடலைக்கு பலி கொடுக்க மாட்டாங்க. பலி கொடுக்க மாட்டாங்களா? நல்ல மஞ்சப்பட்ட கோழி இருக்குதியா அம்மா அதை பிடிச்சு சுட்டு அழகா கோழி எடுத்து வெளியே போட்டு பட்டையை பொறிஞ்சிருக்காங்க. அது சொடலைக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப இஷ்டமா பிடிக்கும். பொட்டக்கோழி ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா என்ன சொடலைக்கு பொட்டக்கோழி மட்டும் இல்லப்பா சரி உன்னை மாதிரி இருக்க ஒரு கருஞ்சேவல் அதை பிடிச்சிட்டு வந்து சொடலைக்கு முன்னாடி சரி ஒரு கம்பு வச்சு கழுவலை இறுக்கிட்டோம் வையேன் சொடலை ஆதாளி போட்டு வருவார். கருஞ்சேவல் வந்து கலைக்கார மரம் தான் கொடுப்பாங்க. சொடலைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சொடலைக்கு மஞ்சப்பட்ட கோழி ஒன்றிய மாதிரி நல்ல மஞ்சப்பட்ட கோழி சுட்டு விட்டு சொடலை சுசுப்போ அது என்ன மாதிரி அம்மா இந்த பாவி அங்கே மாயாண்டி சுடலைக்கு சரி அழகா பலி கொடுத்தார் பாருங்க. அம்மா சுடலை ஆதாளி போட்டு சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? அப்பா எனக்கு இந்த பூசை காணாதப்பா. உனக்கு எந்த பூசை வேண்டாம்? என்னப்பா படம் போட்டிருக்கீங்க? ஆமா சின்ன படப்பா இருக்கு. சரி இந்த சுடலை யாரு பெரும் படப்புக்காரன். அம்மா இந்த படப்புல எனக்கு காணாதப்பா. அப்படின்னா எப்படி போட வேண்டும் உனக்கு? அப்பா மகனே அதட்டுக்கு உங்கள் பதட்டுக்கு நான் அஞ்சு பூசை கொடுப்பேன். பூசை கொடுப்பேன். அஞ்சு பூசை கொடுப்பேன். அஞ்சு பூசை கொடுப்பேன். ஆசையுடனே சுடலை மாட கண்பட பூசை கொடுப்பேன். உங்கள் அதட்டுக்கும் பதட்டுக்கும் பயந்து இந்த சுடலை பூசை என்று ஊரகம் சொல்ல முடியாது. அப்படின்றால் எப்படி பூஜை கொடுத்தால் நீ ஊரகம் சொல்லுவாய்? அப்பா எனக்கு உடனே நரபலி வேணும் அப்பா. அட நான் பெற்ற மகனே நாய் குட்டி தலையா சிங்க குட்டி தலை நரபலி கேட்கிறீங்க. சுத்தமான சைவ கைலாய முறையில் யாரு பிடிச்சோ உனக்கு வெட்டி பலி கொடுக்க முடியும்? யாரை பிடிச்சு விட்ட வேண்டாப்பா. சரி இந்த மாயாண்டி சுடலைக்கு ஆக மகுட சத்தம் கேட்டில்லாமல் சரி பூசை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மாயாண்டி. பெண்ணு கட்டி காலை சலங்கை கட்டி சரி பேமுகத்தோட அழகா ஆடி சுத்தி வரணும். சரி பூசை கொடுங்கப்பா. கனியா பூசை கொடுங்கள். கனியானை பரவி செய்து அம்மா கைவெட்டி நாக்கு வெட்டி ரத்த வலி கொடுக்கணும். எனக்கு
ஆகாத நேரத்துல அரக்கு வந்து பிள்ளைய பிறந்த மாதிரி கொஞ்சம் பெத்து போட்டு நம்புற மாதிரி பெரிய படம் இருக்கு. ஆமா சரி, அப்ப ஏற்பாடு செய்யுங்க. உடனே ஏற்பாடு செய்யுங்க. இதை செய்யுங்க. இதை சொன்ன உடனே பார்க்க பகவான் ஆமா அதே வாழ்க்கையில் தெய்வேந்திர சபையை நாட்டி மாடக்கூடிய பெண்களை வரவழைத்து சரி என் முன்பில் நாட்டி மாடுபடி சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே பாருங்கள், ரம்பை மேலேயே ஊர்வசி திரோத்தமைன்னு சொல்லக்கூடிய நடன மாதர்களை தேவலோகத்திலிருந்து கைலாய மலைக்கு வரவழைத்து கைலாச மலையிலே ஒரு புறமாக நடனமாட சொன்னார்கள். அப்படி நடனமாடுகின்ற போது பாருங்கள், ஊர்வசியுடைய காலிலே கட்டிருந்த சலங்கையில் இருந்து ஒரு முத்தானது ஆண்டவர் சிவபெருமானிற்கு ஓடி வந்தது. ஆண்டவர் சிவபெருமான் தன்னுடைய வலது கால் பெருவர்கள் கொண்டு அந்த முத்தை அப்படி அழுத்தினார்கள். அப்படி அழுத்திய உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னார், உடனே தெய்வ கணியமாக பிறந்தார்கள். மாற்றமில்லா பெய்மோகமோ அவருடைய பாதம் கொண்டு சலங்கையில் வைத்தார். சரி மாற்றமில்லா பெய்முகமும் மகுடமோடு மத்தளமாய் செற்றமுடன் இருகாலை சிறப்பதுவும் அணிந்து கொண்டு எச்சமத கலகலன எவ்விதமாகவே ஆடி வருகின்ற தெய்வ கலியமாக பிறந்தார்கள். பார்த்தார் இந்த பகவான். அப்பா கலியன்மார்களை உங்களை பிறவி செய்த காரணம் என்னவென்றால், ஆண்டவா இது பார்த்தீர்களா, சரி என் மயிலர் வாயாண்டு சுடலை சுடர் ஒளியில் பிறந்தவன் வாயாண்டு சுடலை அம்மா என்னுடைய திருமகன் சரி 8 நாளாக வைத்து கைலாசமாய் வேண்டி பூசி ஒழுக்கின்றோம். சரி பூசியிட்டு பூலகம் போவதாக தெரியவில்லை. சரி அவனுக்கு தாங்கள் பூசி ஒழுக்க வேண்டும். அதனை பூலகத்திற்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே செய்கின்றோம். என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அப்பா கணியன்மார்களே, என்ன சுவாமி, என் மகன் முன்னில் சென்று திமி தோம் இந்த மைந்தன் மாயாண்டு சுடலை முன்பில் சென்று அழகாகவே 2 பேர் மகுன் அடிக்கணும். மகுன் அடிக்க ஆள் இருக்கு எங்க இருக்கு என்ன வச்சிருக்க போறீங்க? டேய் அடிடா பாபா சுடலைக்கு. டேய் மகுனெல்லாம் பாத்தியா? தண்ணி ஊத்தி நடந்துறியா? சத்தம் ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி ஊத்தி நடந்து சத்தம் ஒரு மாதிரி தீர போய் பாத்துறா. அடுத்த முடி சபா அப்படி நீ டேய் அப்பா சத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. சபாஷ். அது மட்டுமல்ல சரி 2 பேர் அளவுடனே பெண்ணேசம் கட்டி சரி காலை சலங்கை கட்டி ஆடணும். நானும் அண்ணன் கட்டலாம் இருக்கோம். யார் நீ?
நீங்க 2 பேரும் கட்டில எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு கட்டினா பணமரத்துக்கு சேலை சுத்தி விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு கட்டல. இவனுக்கு கட்டினா யானைக்கு சேலை விட்ட மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் பணமரம் மாதிரி நல்லா மூக்கு முடியுமா லட்சணமா அழகா கருப்பா இருக்கா சரி. சரி, மூக்கு எங்க இருக்கு, முடி எங்க இருக்கு? உனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. நாங்களா பொறுப்பு மூக்கு முடி எல்லாம் அப்படியே சிரிச்சா பல்லு மட்டும் தெரியுது. கருப்பு நம்ம கொடுத்து சொல்லாம கருப்பு பிடிக்கும் நாங்களா அப்படி சொல்றோம். உதாரணத்துக்கு பாரு, நீங்க எவ்வளவுதான் கலரா இருந்தாலும் உன் தலையில இருக்கக்கூடிய முடி கருப்பா இருந்தா தான் ஞானம். சரி, அது எவ்வளவுதான் கலரா இருந்தாலும் உன் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெளியே அதுலயும் ஒரு கருவிழி இருந்தா தான் எப்படி சாதாரண வேற கருப்பு பிடிக்கும் நாங்க சொல்றதே கேட்கும். கருப்பு பிடிக்கும் நீங்க தான் சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோமா? அம்மா என்ன எப்படிப்பா? கருப்பான கையாலே என்ன பிடிச்ச நாங்க தான் சொல்றோம். நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, அது மட்டுமா? கருப்பு பேரழக அப்படின்னு யார் சொல்றா? நாங்க தான் சொல்றோம். நீங்க தான் சொல்றீங்க. அது மட்டுமா? அது மட்டுமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவை கண்ணிரண்டும் என்ன மயந்து தமசு பார்த்து பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கலரு அப்படின்னு ஒரு கருப்பு பரவலி எனக்கு. பெண்கள் அப்படி நினைக்க மாட்டோம். சரி, கருப்பா இருந்தா சரி, ஆட்களுக்கு மனசு மட்டும் வெள்ளையா இருக்கணும்னு நினைப்போம். சரி, ஆனா நீங்க அப்படியே அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச உடனே அம்மா பொண்ணு பார்க்க போறீங்க அம்மா உள்ள கலர் அப்படி அழகா இருக்கணும். அம்மா சுண்டா ரத்தம் வந்துடும். ரத்தம் ஒரு இடத்துல புண்ணு வந்துடும். அப்ப மருந்து போடணும். அப்படின்னு கலரா இருக்க உங்க வீட்டுல பிள்ளை இருக்க சரி, பிள்ளை லட்டு மாதிரி இருக்குமா? லட்டு மாதிரி இருந்தா ஈ வைக்கும் அப்படின்னு ஊருவா தெரியுறது யார்? நீங்க தானே. நாங்க அப்படி இல்லை. சரி, கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் ஏற்றுக்குவீங்க. அது எங்களுடைய மனசுப்பா. நீங்க அப்படி கிடையாது. நீ உங்களுக்கு கலர் தவிர அவங்க என்ன சிரிப்பு வரும். அங்கே பார்த்தாள் இந்த பகவான். சரி, அப்ப கன்னியன்மார்களே 2 பேர் அழகா நாட்டியம் ஆட வேண்டும். சரி, 2 பேர் சுடலை புகழை எடுத்து பாட வேண்டும். பிரம்மாண்டமா பாடுவீங்க. அது மட்டுமல்ல, அச்சமில்லா சுடலை மாடம் கண்டு அச்சமில்லா சுடலை மாடன் கண்டு மகிழும்படியாக நல்ல அடவு முறை வைத்து ஆட வேண்டும். பிரம்மாண்டமா ஆடுறீங்க. பார்த்தாலே தெரியலையே. சரி, அது மட்டுமல்ல, என் மைந்தன் சுடலை பக்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் சும்மா செல்ல முடியாது. பூவுடன் பொறையும் போட்டு கும்பிட்டு நிற்க வேண்டும். சரி, அப்படி செய்யணும். இது மட்டுமல்லப்பா, என் சுடலைக்கு அழகை என்ன பிடிக்கும் தெரியுமா? துவளங்குட்டி ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த குட்டி வெட்டி சரி வெட்டத்தை நெற்றில் ஒரு பொட்டு வைத்துக் கொண்டு சுத்தி சுத்தி ஆடணும். அழகா பிரம்மாண்டமா ஆடுறீங்க என்று சொல்லி சரி பூசை எடுத்துக் கொண்டிருக்கு. சரிங்க, பார்த்தால் இந்த மாயாண்டி சுடலை அப்பா எனக்கு இந்த பூசை காணாது. உனக்கு பூசை கிடையாது, அம்மா பார்வதி தான் பூசை. பார்வதி என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டாரு. உனக்கு 5வது ஆண் குழந்தைய வரமாக கொடுத்தேன்னு சொன்னா ஆகாத குழந்தைய பிறக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கேட்டியாரு. எவ்வளவு வரத்தை கொடுத்தாச்சு. சரி, எதெல்லாம் கொடுத்தாச்சு, என்ன கேட்கறாங்க, எங்க இருந்து கொடுக்குறது? நம்ம பிள்ளை சும்மா கொடுங்க, நம்ம பிள்ளை தானப்பா. உனக்கு இன்னும் வாய் படிக்காம சொல்லி பேசாம முட்டை படிக்கல வலிக்கிறீங்க. நம்ம பிள்ளை கொடுங்க, கொடுக்குறவங்க தானே ரொம்ப வருத்தம் தெரியும். அப்பா என்ன மகனே, எனக்கு பெரிய பழப்பு போட வேண்டும். சரி, நான் சொன்னபடி எனக்கு பூசை கொடுக்கணும். சரி, தலை இருக்க உடல், சரி உடல் இருக்க தலை. ஆமா, ஆன முட்டை 500, குதிரை முட்டை 90, அம்பைமார் கொம்பு. சரி, 2 வெள்ளம். வைத்தியக்காரன் உள்ள பணியார மலை பெய்யுமா, இழிச்சு வாங்கி உள்ள இட்லி மலை பெய்யுமா? யாரையும் குதிரையும் முட்டை போடுவாங்க. சரி, பரவாயில்ல, தலை இருக்க உடல் என்று சொன்னார். வாழை மரத்தை சரி அதன் குறையை வைத்து விட்டு இலை எடுத்து வந்து அழகா படப்பு போடும்.
தலைவாழை இலை போட்டு படப்படும் பெரிய இலையை வைக்கணும். சபா சுடல் விட்டு தலை என்று சொன்னார். இலையை வைத்து விட்டு குலையை எடுத்து வந்து சரி சுடலைக்கு அப்படி கொல்லையா கொண்டு வைக்கணும். சீப்பு சீப்பா வெட்டி வச்சுன்னா தலையை சீவி எடுத்து வரையாமா வச்சிடுறீங்க. ஆன முட்டைன்னு சொன்னா மலையாளத்து தேங்காய். சரி அழகா பட்டப்புல ஒட்டச்சு வைக்கணும். சரி குதிரை முட்டை 90, அதான் கன்னிக்கோழி முட்டை சரி பட்டப்புல அவிச்சு மாதிரி அவிக்காம மாதிரி வைக்கணும். ஆமா அவிச்சு பாதி வைக்கணும் அவிக்காம வைக்கணும். வெளி கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பேய் வரும்போது சில தேவைகள்லாம் வெளியே கொடுக்கணும். சபாஷ் வாங்கி பிரம்மத்துக்கு வாங்கி போடுறோம். அம்பலிமான் கொம்பு கொத்து விளக்கு 2 பக்கமும் சுடவிட்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரி அப்பா இளந்தீண்டா வெள்ளம் நிலம் தீண்டா வெள்ளம் அது என்ன தெரியுமா? என்ன அப்பா எனக்கு குப்பியில சாராயம் கொண்டு வையடா, குப்பியில கல்லுரையை கொண்டு வையடா, குப்பியில சாராயம் கொண்டு வையடா, கொண்டு வையடா, குப்பியில கல்லுரையை கொண்டு வையடா. சுவாமியவர் குண்டைகளிலே குட்டுதலிக்கு சிக்கன மாட குப்பி கொண்டு வையடா. இந்த சுடலைக்கு குப்பியில சாராயம் கொண்டு வைங்கப்பா. சாராயம் கொண்டு வைக்கணுமா? நீங்க கேட்கிற சாராயம் கிடையாது. சாராயம் கிடைக்காதா? நீங்க கேட்கிற வடி சாராயம் இப்ப கிடையாது, வடிக்கவும் முடியாது. கிடைக்குது என்ன கிடைக்கும்? இப்ப மானகட்ட மானிட்டர் கிடைக்க வேண்டாம், வாங்கிக்கிட்டுமா? அது என்ன மானகட்ட மானிட்டர்? அந்த பக்கம் ஒரு மானிட்டர், இந்த பக்கம் ஒரு மானிட்டர். மானகட்ட மானிட்டர் முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கேன். சரி மாசம் ஒரு வாரத்துக்கு உடம்பு விட்டு போகாது. டவுசர் ஒரு பக்கம் போகும், பேண்ட் ஒரு பக்கம் போகும், ஆமா அப்புறம் கார் ஒரு பக்கம் போகும், கை ஒரு பக்கம் போகும். சரி அதுக்கு பேர் தான் மானகட்ட மானிட்டர். ஆஹா ஓ அப்படிதான் இருக்குப்பா. ஆமா தலகால் புரியாம தான் நடக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அது வாங்கி வைக்கணுமா இல்லை அதை விட கூர் நைட்டை வாங்கி வைக்கணுமா? கூர் நைட்டை வாங்கி வைப்பா. சரி அப்படி போட்டோன்னு தலைக்கு சிப்படி ஏறணும். ஜிம்முன்னு வரணுமா? சரி வச்சிருக்கீங்க. சரி ஏய் அப்பா எனக்கு அழகா என்ன செய்ய தெரியுமா? என்ன கல்லு விளசம் வைக்க, ஒரு விளசம் கல்லு வைக்கணும். உங்களுக்கு சரி பரவாயில்ல, தேடி பிடிச்சு கொண்டு வர்றீங்க. அம்மா டேய் கல்லு சொன்ன அப்படி முறையோட இருக்கணும். 3ஆம் முறை கல்லா இருக்கணும். கசந்துட்டு கொண்டா வேப்பங்காய் மாதிரி அப்பதான் போதையாரம் புடிச்சுட்டு சடிச்சுட்டு இடிச்சுட்டு இருந்தா தலையில தூக்கி ஓட்டாங்க. டேய் கல்லு கூட்டிட்டு சுள்ளி என்ன வச்சிருக்கா? சுள்ளி நல்ல கோடி சுட்டு வைக்கலாமா? அந்த கருவாடு வைக்கணும்ப்பா. கருவாடுனா உங்களுக்கு என்ன கருவாடு வேணும்? வெள்ளை கருவாடு வேணுமா, சாலை கருவாடு வேணுமா, மொட்டை கருவாடு வேணுமா, முறக்கருவாடு? முறக்கருவாடு கல்லு சுட்டு இருக்கும் வேண்டும். ஐயாவுக்கு தம் அடிக்கணும். சுருட்டு வச்சிருக்கியா? சின்ன மட்டி தம்ம மட்டி சரவணா சுருட்டு இருக்கீங்க. டேய் எடு டேய் இந்த வாயாண்டி சுடலைக்கு சரி 5 மணி வல்லையம், அறையில் ஒரு செல்லடை, 7 மணி வல்லையம், இடையில் ஒரு செல்லடை, தலையில் ஒரு வில்லா வச்சிருக்கீங்க. பொங்குத்தடி புதுசா இருந்துக்கிறோம். ஆமா எல்லாம் புதுசா தான் இருக்கணும். ஆமா பழசு கொண்டு வைக்க கூடாது. பழசுல திருப்பி கூட போட்டாச்சு இல்ல. ஆமா இந்த சுடலைக்கு சரி கோழி சுட்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கீங்க. ராத்திரி 12 மணி கேட்டா யார் வீட்டுக்கு போக முடியும்? கோழிக்கு கேட்கக்கூடிய நேரத்துல கேட்கணும். கேட்க முன்னாடி எடுத்து வைக்கணும்டா. சரி தச்சமே கோழி கிடைக்கல. ஆமா எள்ளு புண்ணாக்கு வச்சிருக்கியா? இருக்கு. ஏதாவது ஒரு குறைஞ்சு வை, சும்மா விட மாட்டேன். சரி பானிபூரி உனக்கு கொல்லணும். டேய் கேட்டேன் உனக்கு ஆசையா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவான். சரி எனக்கு சாப்பிடவே அல்ல உடனே வாயாடி சுடலைக்கு ஆமாம்மா கடியார்மார்கள் அளவுடனே பூசை கொடுத்தார்கள். சரி மேலும் பாருங்கள் என்ன செய்கின்றார்கள்? என்ன செய்கின்றார்கள்? கடியார்மார்கள் 21 வாழை இலை எண்ணி போடடா, ஒரு இலைக்கு 3 பழம் கொண்டு வையடா, 21 வாழை இலை எண்ணி போடடா, எண்ணி போடடா, ஒரு இலைக்கு 3 பழம் கொண்டு வையடா, வாழை இலை ஆனந்திலே கையை வையடா, கன்னியர்மார்களே 21 வாழைகளை எண்ணி போடுங்கள். சரி ஒரு இலைக்கு 3 பழம் கொண்டு வையுங்கள். அழகா சொல்றீங்க. வேற என்ன வேணும்? டேய் உடனே இந்த சுடலைக்கு கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்த வலி கொடுங்கடா. நீ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன். நான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நீங்க அண்ணாவியா? ஆமா அண்ணாவை கையில தான் வெட்டணும். வேற இருக்கணும்.
விரதம் இருக்கிறியா அப்போ? ஆமா. நீ எதுக்கு வந்து அதை விட என் கையை வெட்டி எடுத்து வைங்கன்னா புது ஆளுக்காக தான் வரும். இல்ல நம்ப முடியாது. ரத்தம் தான் வருமா? ரத்த சுத்தமான ரத்தங்களா இருக்கு. சரி, எந்த ஒரு ஆளுனாலும் இல்ல. சரி, டேய் வெட்டிடா கையை. என் கையை வெட்டணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சரி, பரவாயில்ல. என்ன செய்யுது? வெட்டிடலாமாப்போ? வெட்டு. மகனை தடி. ஏய். சுத்தமான ரத்தம் பார்த்தா கொஞ்சம் இது நீங்க இலையில தான் 3 சுட்டு ரத்தம் பத்துனீங்க. சில்லறைகள்லாம் இப்படி சட்டி தூக்கிட்டுனா எங்க போறோம்? யாருக்கு 2 லிட்டர் ரத்தம் தான் சீசன் நேரம் போய் வெட்டி எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சா? இந்த சட்டிக்கு ரத்தத்துக்கு நான் எங்க போவேன்? ஊத்துங்கப்பா கொஞ்சம் ஆசை விட்டாங்களா? அருமையை பார்க்கிறோம். சட்டாரம் பார்க்கலாம். ஏய் வெட்டி ஒரு இலைக்கு 1 சொட்டு ரத்தம் விடு. விட்டாச்சு. டேய் நாக்க வெட்டுடா. நாக்கா ஒரு வார்த்தைக்குள்ள வாயும் ஒழுங்கா வந்ததுக்கு எதை தெரிஞ்சு தெரியாம தக்க பத்த சொல்லி எப்படி பேசி கதையை ஓட்டி இந்த நாக்க வந்து டேய் நாக்க துண்ட வெட்டக்கூடாது. லைட்டை வெட்டி சொல்லி ரத்தம் விடு. பேசுறமா விபூதி எடுத்து போடு. வெட்டின தடவை இருக்கா? தட்டி இந்த மைக்ல பாட்டு படிச்ச மாதிரி சட்டி தூக்கிட்டு வார்த்தைகளுக்கு ரத்தத்தை பார்த்துக்க மாட்டேன். இந்த அளவுவரை என் ரத்தத்தை குடிச்சவங்க கிறுக்கு பிடிச்சுள்ள மாயாண்டி சுரைக்கு அல்ல உடனே இந்த தெய்வ கடியன்மார்கள் சரி 21 வாழைகளை எண்ணி போட்டார்கள். ஆமா. ஓர் இலைக்கு 3 பழம் கொண்டு வைத்தார்கள். சரி, வெட்டி நாக்கு வெட்டி அவன் ரத்த பலி கொடுத்தார்கள். சரி, இப்படி பலி ஏற்றுக்கொண்டு மாயாண்டி சுடலை சொல்கின்றார். என்ன சொல்லுங்க அப்பா மகனே? எனக்கு பூசையெல்லாம் போதும் அப்பா. சரி, அப்படின்னு போகலாமா? பூதகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் அழகாக ஏறி செல்வதற்கு தண்டிகள் வேண்டும் அப்பா. கொடுத்தேன் வேற என்ன வேண்டும் அப்போ உனக்கு? வேட்டையாட செல்வதற்கு வெள்ள குதிரை வேண்டும். அதுவும் கொடுத்தேன் வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு எல்லாம் போதும் அப்பா. நான் புறப்படுகின்றேன். மகனே மாயாண்டி சிவசுடலை அப்பா உன்னை இந்த கைலாய மொழியிலே சுடர் மொழியிலே பிரவேசி உனக்கு சுடலை மாடல் என்று பேர் கொடுத்து உனக்கு அரிய பெரிய வரங்களை கொடுத்து உன்னை பூலகம் அனுப்பக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? என்ன? உன்னுடைய அவதாரத்தின் நோக்கம் பூலகத்தில் செல்ல இருக்கக்கூடிய பேய் பிசாசுகளை அடக்க வேண்டும். அங்கு அநியாயம் அக்கிரமங்கள் செய்யக்கூடிய மாந்திரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும். அதற்காகவே உண்மை பிரவி செய்தோம். ஏன் போயிட்டு வான்னு சொல்ல மாட்டீங்களா? கைலாச மலையில வரத்துவாங்க போயிருந்து அந்த பக்கத்தில் வரக்கூடாது. ஏதாவது வேணும் என்று நினைத்தால் உன்னுடைய தந்தை இந்த ஈஸ்வரை நினைத்தால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உடனே மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமான் வேண்டி வரவதை கொடுத்தார். சரி, வேண்டிய பூசையை கொடுத்தார். அதுவெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த சுடலை ஆண்டவர் அங்கே தாய்மாரோடு சரி தம்பிமாரோடு அவனை புறப்பட்டார்கள். சரி, தர்ம பூமி போக வேண்டும் என்று புறப்பட்டாரா? தண்டியலை தான் நடத்தி பகவானிடத்தில் வேண்டிய பூசை வாங்கி கொண்டு வேண்டிய வரவதை பெற்று சரி தாயான பிரம்மசக்தி ராக்குசக்தி பேச்சியம்மை 18 மாடன்மார்கள் எல்லோரும் புறப்பட்டார்கள். சரி கைலாச மலையிடந்து காண சங்கி பருவதமா
தெற்பாறு வாழமிட்டு கல்லாறு சுனை கிடந்து இரண்டு நல்ல கடலமிட்டு ஏக போசராஜா பட்டணம் விட்டு காசிதர வழியாக இந்த கரைக்கண்ட திருமகன் சிவன் சுடலை இங்க வந்தா பாருங்க எங்க வருகின்றார் மக்கத்து பள்ளி மகளா நம்பி வாசல் சரி தெருக்கள் எப்படி இருக்கின்றது ஏமா இருக்கின்றது நெடுந்தெரு ஆயிரமா ஆமா குறுத்தெரு ஆயிரமா சபாஸ் என்ன மக்கள் அதாவது லெப்பைமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா உண்மையிலே பாருங்க உங்களுடைய தெருவு வந்து 4 மணி சன மாதிரி இருக்கும் ஆமா எந்த இடத்துல போய் பார்த்தாலும் உங்களுடைய வீடு எப்படிதான் இருக்கும் நம்ம ஊர்ல பார்த்தா தான் ஒல்லி தெரு குண்டு தெருவுலாம் இங்கதான் இருக்கும் ஆமா இந்த நெடுந்தெரு பாருங்க சரி தெருக்களை கண்டவுடனே மாயாண்டி சுடலை ஆக இந்த இடத்துல நமக்கு ஒரு மூசி வாங்க வேண்டும் சரி நான் போனை உடனே பூசை கிடைக்குமா நிச்சயமா கிடைக்காது அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் கிடைக்கும் சரி நான் வந்திருப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் ஆமா என்ன மாயாண்டி சுடலை சரி முட்டங்கால் எழுபெடுத்து மாட்டிருந்த செங்கல் துண்டி இந்த வீடு வீடாக சரி எரியில் உற்றார் சபாஸ் பார்த்தாங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சரி அட்டகாசம் தாங்க முடியாமல் சொல்கின்றார்கள் என்ன சொல்கிறார்கள் இடி அக்கா என்னடி எங்க வீட்டுல ஆ. ஒரே பிரச்சனையா இருக்குடி உங்க வீட்டுல என்னடி யாருக்கெல்லாம் பிரச்சனை ஆமா இடி அட்டகாசம் தாங்க முடியல என்னடி அட்டகாசம் புரியுற மாதிரி சொல்றீ ஒன்னே மாதிரி கரு பூனை இருக்கு பாரு கரு பூனை ஆ. அது குறுக்க போகடி என்ன மாதிரி கரும்புனா உங்கள்கிட்ட குறுக்க போகலாமா ஆமா சரி அதுக்கு என்ன இப்போ குறுக்க போன வெளியே போக முடியுமா சரி வேலைக்கு போற மனுஷன் வீட்டுல நல்லா ஜம்முன தூங்கிடுறான் பூனை பேரை சொல்லி வீட்டுல தூங்கிடுறாரா அப்போ உன் வீட்டுல ரொம்ப நாளா இதான் நடந்துட்டு இருக்கு அதேதான் எடி இது உண்மை அங்க வா. பார்த்து என்ன வாப்பா சரி உங்க வீட்டுல என்ன நடக்கு எங்க வீட்டுல ஒரே செங்கதுண்டு சிந்த துண்ட முழிச்சுங்களா செங்கல் துண்டு செங்கல் கொண்டு வச்சு அழகா வீடு கட்டலாம் அரை செங்கல் அங்கே விழுது உடனே ஒரு சின்ன வீடு வை எத்தனை வீடு தான் வைக்க நிறைய வீடு இருக்காமோ ஒன்னா ரெண்டு அது பரவாயில்ல எடி வீடு கட்டுறடி செங்கல்லாம் படைக்க வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் தேவைப்படும் ஆமா மது போடாது மது கல்ற கட்டுறாங்க மது எத்தனை நேரம் தான் போடணும் உனக்கு எடிக்குவா என்ன இந்த கூட்டத்தோட குடுத்தோட நீ தெரிஞ்சு உங்க வீட்டுல என்ன எங்க வீட்டுல ஒரே குவார்டர் பாட்டிலா இருந்தது பரவாயில்ல உன் புருஷனுக்கு தீ போடு ஓட்டரோட விழுதா இல்ல வெறும் பாக்கலாம் வெறும் பாக்க முடியலாம் அப்போ 2000 ரூபாய்க்கு இருக்கலாமே 2000 ரூபாய்க்கு தரலாம் ஆமா ஏய் வா வீட்டுல என்ன விழுது அப்ப போக காலம் போ ஏ அக்கா என்னடி உங்க வீட்டுல என்ன அட்டாசகம் ஐயோ அந்த அநியாயத்தை ஏன்டி கேட்கிறேன் எங்க பெரிய கதையா உங்க வீட்டுல எங்க வீட்டுல என் புருஷனும் நானும் ராத்திரி பட்டிருந்தோமா சரி கொடல உரிய காலத்துல மாலை போடுறாங்க ராத்திரி 12 மணி கொடி சரி எங்க வீட்டுல திடீர்னு வீட்டுக்கு முன்னால என்னமோ மொத்த சட்டை அடிச்சு நான் படக்க பிடிச்சு முடிச்சிட்டா நான் முடிச்சு என் புருஷனை பார்க்க நல்ல கண்ணை முடிட்டு அழகா புரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு சரி. நம்ம மெதுப்பா எந்திரிச்சு எந்திரிச்சு என் புருஷனை வீட்டுக்குள்ள வச்சு போட்டி சாமி எடுத்து எக்குள்ள வச்சுட்டு வேண்டாம்ல என் குழந்தை படுத்துனாங்களா என்ன வழங்காத குடும்பமா எங்க குழந்தை படுத்துனாங்களாடி என் குழந்தை எழுப்பிட்டு நாங்க 2 பேரும் ஜோடியா வீட்டு முன்னால வந்து என்னன்னு பார்த்தோமா சரி பக்குன்னு தீய பிடிச்சிட்டு தீ பிடிச்சிட்டு படக்குன்னு போயிட்டு பயந்துட்டா நான் ராத்திரி 12 மணிக்கு பயந்த பாரு ஏன்னா பயந்த உடனே காலையில 6 மணில இருந்து என் புருஷனுக்கு ஒரே வயிற்றாடு பயந்தது நீல போறன்னு அவருக்கா போனோம் புருஷன் பண்ணாட்டி உங்களை மாதிரி அப்படி இருக்க முடியும் எங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு இலக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அப்படி ஒரு அடக்கம் அப்படி ஒரு ஒடுக்கம் அதான் புருஷன் வீட்டுக்கு வச்சு குழந்தையோட வந்தியாங்க ஒரு கட்டால என் புருஷன் பயந்தபடி அதனால வீட்டுக்கு வச்சிருக்கியா அம்மா நல்ல குடும்பம் எடி உங்க வீட்டுல இப்படி பிரச்சனையா அம்மாடி அநியாய கொடுமை எடி என்ன என்னன்னு தெரியவில்லை என்ன அல்லபடி ஆலயத்தில் இருக்கக்கூடிய லெப்பிமாரிடத்தை சொல்ல வேண்டும் சரி இந்த மக்கள் எல்லாம் திரண்டு அங்கே லெப்பை இடத்தை சொன்ன உடனே பார்த்தார் பெரிய லெப்பை ஆராய்ந்து பார்க்கின்றார் ஆக இங்க வந்திருப்பது யார் என்று பார்க்கக்கூடிய சமயம் அம்மா சுடலை ஆண்டவர் என்று அறிந்தார் நீலையிலே பிறந்தவன் கரை கண்ட திருமகன் மாயாண்டி சுடலை வந்திருப்பது அறிந்தார் இந்த மக்கள்கிட்ட சொல்றாரு ஐயா ஓ எப்ப என்ன கேக்குறீங்க என்ன வந்திருக்கிறது பொல்லாத தேவதை கிருஷ்ண தேவாதி கைலாயிலே பிறந்த மகன் சரி கரைக்கண்ட திருமகன் அம்மா சுடர் ஒளியில் பிறந்தவர் மாயாண்டி சுடரை வந்திருக்கின்றார் சரி அவருக்கு மட்டும் அல்லவருடைய ஆலயத்து முன்பாகவே அம்மா கொடிமரம் நாட்டி சரி கருங்கடா வெட்டி அம்மா அழகவர் பூச விடுங்க சரி சுடலை எந்த ஒரு அட்டகாசம் செய்ய மாட்டார் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய லப்ப அப்படி சொன்ன உடனே அந்த மக்கா தேசத்திலே அல்லாவே வெளிப்படக்கூடிய அந்த லப்பைமார்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கரைக்கண்டன் திருமகனின் சிவன் சுடலைக்கு அழகா பாருங்க கொடிமரத்தில் முன்பாக அழகாக ஒரு பீடம் வெட்டி ஒரு ஓட்ட புழுங்கல் அரிசி போட்டு ஒரு கருங்கடாய் வெட்டி சமைத்து அழகாக படைத்தார்கள் அந்த இடத்திலே பட்டாணி சுடலை என்ற பேர் நாமத்தோடு அந்த மக்காவிலே இந்த மாயாண்டி
சிவன் சுடலை பூசி வாங்கி பூசி வாங்கிவிட்டு அதை விட்டு வெளிநடந்து எப்படி வருகின்றார் பாருங்க. எப்படி மறித்தார் தண்டியலை தான் நடத்தி நானே வர நாயாண்டி தென்னாடு சீமைக்கின்றார் திருப்பினாரை தண்டியலை சீனாடி சிதம்பரம்மா பேசினாமலே நூற்றி எட்டு திருப்பதியாம் 1008 சிவஸ்தலமாம் கண்டு சேவை செய்து கொண்டு கடுக வர மாயாண்டி பாலக்காடு மரண சேவை பாலக்காடு பிறந்து வாயே மலையாள இந்த மாயாண்டி சுடலை அம்மா தாய்மாரோடு தம்பிமாரோடு சரி தென்னாடு சீமைக்கு திருப்பினார் தண்டிகளை ஆஹா. சீர்காழி சிதம்பரம் திருச்சிராப்பள்ளி விட்டு 108 திருப்பதியாம் 1008 சிவதலங்கள் கண்டு சேவை செய்து கொண்டு கலக்கண்ட திருமகன் சிவன் சுடலை வேற எங்கே வருகின்றார் எங்க வருகின்றார் மலையாளம் செல்லவில்லை என்ற மாயாண்டி சுடலை அம்மா கொட்டார கரைக்கு வருகின்றார். விட்டது கைலாசமலையிலிருந்து மக்காதேசம் போய் மக்காவிலிருந்து அடுத்ததாக கொட்டாரம் கொட்டாரம் சபாஷ் அங்கிருந்து பார்க்கக்கூடிய சமயம் பெரிய கொட்டார கரையிலே கன்னி பகவதியான் வாசம். அம்மா அப்ப கன்னியாகுமரியிலே சரி கன்னி பகவதியா அமர்ந்திருக்கின்றார்கள். சரி கண்டார் இந்த சுடலை. ஆமாம்மா இது எப்பேற்பட்ட இடம்? அம்மா முக்கடலும் ஒன்றாக சேரக்கூடிய இடம். எத்தனையோ தேசத்துல இருந்து மக்கள் எல்லாம் வந்து அம்மாவை வணங்கி வழிபடக்கூடிய இடம். சரி. ஆகையால் நம்ம முதல் பூசை கைலாயமலை, இரண்டாவது பூசை வெப்பமார்கள் அல்லாவை வழிபடக்கூடிய மக்கா தேசத்தில், மூன்றாவது பூசை அம்மா கன்னி குமரி பகவதி இடத்தில். அடேங்கப்பா. ஆமா. இங்கு ஒரு பூசை வாங்க வேண்டும். சரி ஆனா சும்மா இந்த பூசை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. அதுவும் போய் அம்மா என்ன? நான் சொடல வந்திருக்கேன்னு சொன்னா சரி கண்டிப்பா பூசை கிடைக்கவே கிடைக்கும். நிச்சயமா கிடைக்காது. சொடலன்னு சொன்னா கொஞ்சம் அதிரடியா இருக்கு. ஒரு வெட்டலையா போட்டு வாங்க உடனே. கண்டிப்பா. சரி அப்படி பார்க்கும் பொழுது ஆமாம்மா தாயான பகவதி அம்மனுக்கு சரி மாதம் 3 நாள் திருநாள். சரி வருடத்துக்கு ஒரு முறை தேரோட்டம். சபாஷ் இப்ப அம்மாவுக்கு 10 நாள் தேரோட்டம் வரீங்க. சரி அந்த நேரம் வந்தது. அம்மா அம்மாவுக்கு உடனே திருவிழா நடத்த வேண்டும் என்று சரி மக்கள் எல்லோருமாகவே கொடியேற்ற வேண்டும் என்று கொடி கம்பத்தில் பக்கமாக வருகின்றார். அம்மா அந்த கொடி கம்பத்தில் அமர்ந்து கொண்டு சரி நம்ம சுந்தரியாண்டவர் என்ன செய்கின்றார்? என்ன செய்தாங்க? கொடி மரத்தில் நின்று சில நேரம் தெரியாமல் இந்த மாயாண்டு சுடலை அந்த கண்ணி பகவதியால் வாசலிலே சரி கொடி கம்பத்தில் அமர்ந்து கொண்டு அம்மா போற வேறு வார வேறு விதவிகளை அழைக்கின்றார். நேரம் தெரியாமல் வார வேறு நெருக்கடியாக அழைக்கின்றார். அதான் சொல்லுவாங்க 12 மணிக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா ஏமாத்திர போனா வடிதான் வாங்கினா போ. சபாஷ் அங்கே மக்கள் எல்லோருமாகவே சரி கொடியேற்றி